பகவன் முதற்றே உலகு. வணக்கம். வாருங்கள் தமிழ் வளர்ப்போம். பாடம் 67. இன்று ஒரு வித்தியாசமான பாடம். படம் பார்த்து கதை சொல்லல். திரையில் வரும் படங்களை கவனமாக பாருங்கள். பார்த்தீர்களா? படங்களில் என்னென்ன இருக்கின்றன? யோசித்தீர்களா? உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அந்த படங்களில் கண்டீர்களா? சரி, இப்போது மீண்டும் அந்த படங்களை தெளிவாக பார்த்து படத்தில் என்ன விடயம் காட்டப்பட்டுள்ளது என்பதை சிந்திப்போம். ஒவ்வொரு படமாக இப்போது பார்க்க போகின்றோம். முதலாவது படத்தை தெளிவாக பாருங்கள். படத்தில் என்னென்ன இருக்கின்றன? ஒரு மிருகத்தை கண்டால் அது என்ன மிருகம், அது என்ன செய்கிறது, வேறு என்ன அந்த படத்தில் இருக்கிறது, இதையும் பார்க்க வேண்டும். சரி, முதலாவது படம் பாருங்கள். பார்த்தீர்களா? ஒரு மிருகத்தை கண்டீர்களா? ஆம். என்ன மிருகம்? நரி. நரி என்ன செய்கிறது? நரி அப்படி போய்கொண்டிருக்கிறது. என்னத்துக்காக நரி போய்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சாப்பாடு தேடி போகும் என. சரி, ஒரு நரி உணவு தேடி போகிறது. நரி நடந்து செல்கிறது. சரிதானே? முதலாவது படம், ஒரு நரி நடந்து செல்கிறது. இப்போது இரண்டாவது படத்தை பாருங்கள். பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன? நரி என்ன செய்கிறது? நரி எங்கேயோ விழுகிறது அல்லது பாய்கிறது, எப்படின்னு சொல்லலாம். என்னத்துக்குள் பாய்கிறது? என்னது? ஒரு கிணறு. கிணறு அல்லது தண்ணீர் தொட்டி, தடாகம். நரி ஒரு தொட்டிக்குள் பாய்கிறது, ஒரு நீர் தொட்டிக்குள் பாய்கிறது, ஒரு கிணற்றுக்குள் பாய்கிறது. பார்த்தீர்களா? தானாக பாய்கிறதா, தவறி விழுந்ததா? எதற்காக தண்ணீர் தொட்டிக்குள், ஆழமான தொட்டிக்குள், ஒரு கிணற்றுக்குள் பாய வேண்டும்? தவறித்தான் விழுந்திருக்க வேண்டும். நரி தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டது, விழுகிறது. சரியா? பார்த்தீர்களா? நரி தவறி கிணற்றுக்குள் விழுகிறது. இப்போது மூன்றாவது படம் பாருங்கள். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நரியுடன் இன்னும் ஒரு மிருகத்தை காணுங்கள். அந்த மிருகம் எது? ஒரு ஆடு. ஒரு ஆடு நரியை கண்டுவிட்டது. நரியுடன் கதைக்கிறது. பாருங்க பார்ப்போம். ஆடு அந்த கிணற்றுக்கு மேல் கட்டில் நின்று நரியுடன் கதைக்கிறது, பேசுகிறது. என்ன பேசுகிறது? யோசிப்போம். அந்த வழியால் வந்த நரியோடு ஆடு ஒன்று கிணற்றுக்குள் நரியை கண்டது, காணுகிறது. சரிதானே? சரி, இப்போது கலந்துரையாடல். யோசிக்கின்றோம், என்ன எழுதலாம், எப்படி கதையை சொல்லலாம். அடுத்த படத்தை பாருங்கள். பார்த்து விட்டீர்களா? நான்காவது படம்.
ஆடு ஏதோ கேட்கிறது. நரியிடம் கேட்க நரி பதில் சொல்கிறது. ஆடு நரியுடன் கதைக்கிறது. சரியா? அப்படிதானே? நீங்கள் பார்ப்பதை சொல்வோம். ஆடு நரியுடன் கதைக்கிறது. நரி கிணற்றுக்குள் அல்லது தொட்டிக்குள் தண்ணிக்குள் கிடந்து கதைக்கிறது. ஆடு வெளியே நின்று கதைக்கிறது. சரி, அதையும் பார்த்து விட்டோம். இனி அடுத்த படத்திற்கு செல்வோம். 5வது படம். என்ன பார்க்கிறீர்கள்? ஆடு என்ன செய்கிறது? ஆடும் கிணற்றுக்குள் பாய்கிறது. சரியா? ஆம், ஆடும் கிணற்றுக்குள் பாய்கிறது. இது 5வது படம். அடுத்த படத்தை பாருங்கள். 6வது படம். பார்த்து விட்டீர்களா? என்ன நடக்கிறது? அந்த நரி ஆட்டின் தலையின் மேல் ஏறி வெளியே வருகிறது. கிணற்றுக்கு வெளியே வருகிறது. கிணறு என்று விருப்பமானாக்கள் கிணறு என்று சொல்லலாம். தொட்டி என்று விருப்பமானாக்கள் தொட்டி என்று சொல்லலாம். அதிகமாக இங்கு ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்கள் தொட்டி என்று சொல்கிறார்கள். சரி, நீர் தொட்டி அல்லது கிணறு. கிணறு தெரிந்தவர்கள் கிணறு என்று சொல்லலாம். ஆட்டின் தலையின் மேல் காலை வைத்து நரி தொட்டிக்கு வெளியே வருகிறது. சரியா? இப்போது மீண்டும் இந்த 6 படங்களையும் பாருங்கள். என்னென்ன இந்த படங்கள் குறிக்கின்றது என்பதை யோசியுங்கள். யோசித்து விட்டீர்கள்? சரி, நாங்கள் பார்த்த படங்களில் என்ன நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை குறித்து வைப்போம். முதல் சின்ன சின்ன வசனங்களாக குறிக்கப் போகின்றோம். எழுத தெரியாதவர்கள் வாயால் சொல்லலாம். எழுதக்கூடியவர்கள் எழுதப் போகின்றோம். 4ஆம் 5ஆம் ஆண்டில் உள்ளவர்கள் இந்த கதையை நீங்களாக எழுதலாம். அதற்குத்தான் முயற்சி எடுக்கின்றோம். படம் பார்த்து கதை சொல்லல். சரி, பாருங்கள். படங்களில் நாங்கள் பார்த்தவற்றை மட்டும் குறித்து வைக்கப் போகின்றோம். பாருங்கள். படம் பார்த்து கதை சொல்லல் அல்லது எழுதுதல். முதலாவது என்ன பார்த்தோம்? முதலாவது படத்தில் ஒரு நரி நடந்து செல்கிறது. ஒரு நரி நடந்து செல்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்த முதலாவது படம். கதையாக்குவது அடுத்த பாடத்தில் நாங்கள் செய்ய போகின்றோம். முதல் விடயங்களை பார்த்து ஒவ்வொரு வசனமாக யோசிப்போம். ஒரு நரி நடந்து செல்கிறது. நரி எங்கே வாழும்? காட்டில் வாழும். எதற்காக திரிய வேணும்? உணவு தேடி திரிய வேணும். ஒரு நரி உணவு தேடி செல்கிறது. அப்படி சொல்லலாமா? ஆம், அப்படியும் சொல்லலாம். ஒரு நரி உணவு தேடி செல்கிறது. இன்னும் நீட்டி எழுத விருப்பமானால் ஒரு நரி காட்டிலே உணவு தேடி செல்கிறது. சரிதானே? அது முதலாவது படத்திற்கு. அடுத்த படத்திற்கு ஒரு வசனம் யோசிக்க வேண்டும். என்ன நடந்ததென்று பார்ப்போம். நரி தவறி கிணற்றினுள், சிலர் கிணற்றுக்குள் என்றும் சொல்லுகிறார்கள் சில பிள்ளைகள். அதுவும் சரி. கிணற்றுக்குள், கிணற்றினுள், அதுவும் சரி. விழுகிறது. இரண்டாவது படத்தில் நாங்கள் பார்த்தது நரி தவறி தொட்டிக்குள்
அல்லது கிணற்றுக்குள் விழுகிறது. இனி கதையில் எழுதும்போது நீங்கள் எப்போவும் இறந்த காலத்தில் எழுதுவார்கள். நரி தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டது சொல்லலாம், எழுதலாம். இனி மூன்றாவது படத்திற்கு ஒரு வசனம் யோசிப்போம். என்ன நாங்கள் பார்த்தோம் என்பதை பற்றி யோசிப்போம். ஒரு ஆடு கிணற்றினுள் நரியை கண்டது. மீண்டும் பாருங்கள். ஒரு ஆடு கிணற்றினுள் நரியை கண்டது. கதையை நீங்கள் தொடுத்து சொல்ல விரும்பினால் இடையில் இன்னும் ஒரு வசனத்தை சேர்த்து கொள்ளலாம். அந்த வழியால் ஒரு ஆடு வந்தது. அதை எழுதி அல்லது சொல்லி அதற்கு அடுத்ததாக ஒரு ஆடு கிணற்றினுள் நரியை கண்டது. இடையில் ஒரு வசனம் போட்டால் அந்த வழியால் வந்த ஒரு ஆடு கிணற்றுக்குள் அல்லது கிணற்றினுள் நரியை கண்டது. அடுத்த படம் என்னத்தை கூறுகிறது? அதற்கு ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஆடு நரியுடன் கதைத்தது, பேசியது. இறந்த காலம் நாங்கள் பார்க்கிற படத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. என்ன பேசியது? அதையும் யோசிக்க வேணும். ஆடு நரியிடம் என்ன கேட்டிருக்கும்? நரியாரே நரியாரே, கிணற்றினுள் என்ன செய்கிறீர்? அப்படி கேட்கலாம். அல்லது கிணற்றுக்குள் எப்படி பாய்ந்தீர்? அப்படியும் கேட்கலாம். கதை சொல்லும்போது ஒரு ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும். கதையை கேட்பவர்களுக்கு கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும். கிணற்றினுள் நரியை கண்டவுடன் ஆடு யோசித்தது. யோசித்து விட்டு நரியிடம் கேட்டது. என்ன கேட்டது? நரியாரே நரியாரே, எப்படி கிணற்றுக்குள் போனீர்? கிணற்றினுள் என்ன செய்கிறீர்? இப்படி கேட்டது. சரிதானே? அடுத்த படத்துக்கு என்ன சொல்வோம்? ஆடு நரியுடன் கதைத்தது. நரி பதில் சொல்ல வேண்டும். நரி புத்தி உள்ள மிருகம். நரி குள்ள புத்தி உள்ள மிருகம். என்ன சொன்னது தெரியுமா? நரி விழுந்தவுடன் வெளியில் வர முடியல, எப்படியோ வர வேணும் என்று யோசித்து கொண்டிருந்தது. என்ன சொன்னது? குள்ள புத்தி உள்ள நரி, நான் இந்த கிணற்றினுள் நல்ல ருசியான தண்ணீர் குடிக்கிறேன் என்று சொன்னது. ஆட்டுக்கு நரி பதில் சொன்னது. ஆடு என்ன கேட்டது? என்ன செய்கிறீர்? நான் நல்ல ருசியான தண்ணீர் குடிக்கிறேன் என்று சொன்னது. புத்தி குள்ள புத்தி நரிக்கு, குள்ள நரி. ஆடு என்ன நினைத்திருக்கும்? ருசியான தண்ணியை நானும் போய் குடிப்பேன் என்று நினைத்து கொண்டு ஆடு தொப்பென்று கிணற்றினுள் பாய்ந்து விட்டது. ஆடு தொட்டிக்குள் பாய்கிறது. அதான் நீங்கள் பார்த்த படம். அடுத்தது மற்ற படம், கடைசியாக நீங்கள் பார்த்த படம். நரி என்ன செய்தது? ஆட்டின் தலையின் மேலேறி வெளியே வந்து விட்டது. நரி தப்பி வெளியில் வந்துட்டது. ஆடு அங்கே ஏமாந்து போய் கிணற்றுக்குள் கிடக்கிறது. யார் இதில் புத்தி உள்ளவன்? நரி. குள்ள புத்தி, புத்திமான் பலவான். சரி,
இப்போது நீங்கள் இந்த படங்களில் என்னென்ன விடயங்களை கண்டோம், ஒவ்வொரு படத்தையும் பற்றி ஒவ்வொரு விஷயம் அல்லது ஒரு வரி ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த வார பாடத்தில் நாங்கள் இந்த கதையை முழுதாக யோசிப்போம், சொல்லி பார்ப்போம், எழுதியும் பார்ப்போம். விரைவாக வசனங்களை கவனிங்கள். முதலாவது படம், ஒரு நரி நடந்து செல்கிறது அல்லது உணவு தேடி செல்கிறது. நரி தவறி கிணற்றினுள் விழுகிறது. மூன்றாவது படத்தில் அந்த வழியால் வந்த ஒரு ஆடு கிணற்றினுள் இருந்த நரியை கண்டது. ஆடு நரியுடன் பேசுகிறது. ஆடு தொட்டிக்குள் பாய்கிறது. நரி சொன்ன மறுமொழி கேட்டவுடன் ஆடு பாய்கிறது. அதான் அடுத்த படம். இறுதியான படம், நரி ஆட்டின் தலைக்கு மேல் ஏறி வெளியே பாய்ந்தது. இதுதான் கடைசி படம். இந்த விடயங்களை வைத்து நாங்கள் அடுத்த வாரம் இந்த கதையை பூரணமாக பார்க்க போகின்றோம். சிலருக்கு சொல்ல தெரியும், சிலருக்கு எழுதவும் தெரியும், சொல்லவும் தெரியும். யோசித்து வையுங்கள். அடுத்த வாரம் நாங்கள் இந்த கதையை பூரணமாக சொல்லி எழுதி அதற்கு ஒரு தலைப்பு, இந்த கதைக்கு ஒரு பெயரும் கொடுக்க வேண்டும். யோசித்து வையுங்கள். எங்கே பார்ப்போம். அடுத்த வாரம் கதை எழுதுவதற்கும் ஆயத்தமாக இருங்கள். இத்துடன் இன்றைய பாடத்தை முடிக்கின்றேன். தீபமாமியின் நன்றி, வணக்கம்.